நான் அம்மன் ஆட்டோஸ் அசோக் லேண்ட்லேருந்து சர்வீஸ் மேனேஜர் பேசுகிறேன். என் பேர் கணேஷ்குமார். உங்களுக்கு வந்து இப்போ நான் நியூவாக ஓப்பன் ஆகிருக்கேன். லாஸ்ட் வீக் நம்ம இதில் அம்மன் ஆட்டோஸ்லேருந்து ஓப்பன் ஆகிறேன். கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்டில் என்னென்ன கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்டில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெயிட்டிங் ஹால் அண்ட் கஸ்டமர் டிவிஸ் ப்ளஸ் வாட்டர் ப்யூரிஃபையர் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். வித் ஏசியோடு வச்சுருக்கோம். கஸ்டமர் வெயிட்டிங் ரூமு கஸ்டமர் வந்து எந்த விஷயத்துலையுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையோடு எல்லாமே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பில்லிங் செக்ஷனுங்க. புது ஷோரூமில் பில்லிங் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பில்லிங் செக்ஷன் என்ன பார்க்காது. இதில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 2 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வீஸ் மேனேஜர் ரூமு. சர்வீஸ் மேனேஜர் ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர் லான்ச்லேயும் சர்வீஸ் மேனேஜருக்குன்னு தனி ரூமு செப்பரேட்டாக. கமர்ஷியல் வெஹிக்கிளில் இதுதான் ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் செட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மகிட்ட தான் வரணும். எந்த கம்பெனிக்கும் பேக் ஆடுக்கு போகக்கூடாது, ஃப்ரெண்ட்லேயே நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதாவே கஸ்டமர் லான்ச்சை முன்னாடி இது சர்வீஸ் மேனேஜர் ரூமும் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எந்த ஒரு விதத்துலேயும் ட்ராபேக் ஆகக்கூடாது. அவங்களுக்காகவே முன்னேற்பாடு பண்ணி நாங்கள் இங்கே சர்வீஸ் மேனேஜர் ரூம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு லேபர். இதுக்கு என்னென்ன லேபர் வரணும் அப்படின்னு சொல்லி விசிபிளாகவே உங்களுக்கு கன்ஃபார்மேக்காகவே போட்டிருக்கோம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்ட்ஸ் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னாலுமே A to Z என்னென்ன பார்ட்ஸ் நம்ம மாற்றுறோம், அது ஆத்தரைஸ்டு பார்ட்ஸு எவ்வளோ அமௌண்ட்டு வித் டேக்ஸோட எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு இதுலேயே போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது தோஸ்து, படா தோஸ்து, தோஸ்து எல்எஸ், இது 3ஓட இன்ஜினும் வேரியண்ட்டாக தனியாக வச்சுருக்கோம். இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரீகான் இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த ரீகான் இன்ஜின் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீகான் இன்ஜினுக்கும் இது புதுசாக மாற்றுற இன்ஜினுக்கும் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரீகண்டிஷன் இன்ஜின் வந்து பழைய இன்ஜினை வந்து வேலை பார்த்து நம்மளுக்கு வந்து அசோக் லேண்ட்லேருந்து திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. இதே இது புது இன்ஜின்னா A to Z எல்லாமே பாட்டம் வரைய பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு புதுசாக இருக்கும். ஆனால் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு, சிலிண்டரு, ஹெட்டு, பிளாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஆனால் இந்த இதில் ஒவ்வொன்றும் எது கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அசோக் லேண்ட்லேருந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் அமௌண்ட்டுக்கும் இந்த ரீகான் இன்ஜினுக்கும் 50% டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது புது இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வருதுன்னா இது 50,000 தான் வரும் டோட்டலாகவே. அந்த மாதிரி ரீகான் இன்ஜினை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதுவரை வந்தது கிடையாது. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் இதுதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆத்தரைஸ்டு பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கோம். அது எங்களோட வாரண்டி நாம்ஸ் என்னென்ன, எது கவர் ஆகும் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையுமே விசிபிளாகவே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டியர் அண்ட் சியட் இது 2க்குமே நாங்கள் டைப் வச்சுருக்கோம். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்ட்ஸுக்குமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எந்தெந்த கம்பெனியில் இன்சூரன்ஸில் டைப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ஐசிஐசிஐ லேம்போர்டு, சோழமண்டலம், ரிலையன்ஸ், பஜாஜ் அலையன்ஸ், இன்கோ டோக்கியோ, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அண்ட் கோ டிஜிட், லிபர்ட்டி வீடியோகான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட டைப்பில் இருக்க கம்பெனி. இன்னும் ஃபியூச்சரில் நிறைய கம்பெனிஸ் வர வேண்டியிருக்கு. அது என்னென்னு ஃபர்தராக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஷாப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் கவுண்டரு. இதில் வந்து A to Z என்னென்ன பார்ட்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து சைல்டு பிரான்ச் கிடையாது, இது வந்து மதர் ஹவுஸு. ஸோ வந்து எல்லா பார்ட்ஸுமே A to Z ஆத்தரைஸ்டாக உங்களுக்கு அசோக் லேண்டுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும். எதுவுமே நம்மளிருந்து வெளியில் போய் வாங்கணுங்கிறத அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் பார்ப்போம். இங்கே தான் நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் ஓப்பன் ஆச்சு நம்ம கம்பெனியில். மக்களோட சப்போர்ட்டோடு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக இன்ஃப்ளோ வந்து நிறைய வண்டிகள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே எங்களுக்கு வந்தது கிடையாது. டோட்டலாக இன்ஃப்ளோவில் 20லேருந்து 25 வண்டி டெய்லி எங்களுக்கு இன்ஃப்ளோ ஆகுது. அதில் அவுட்வேர்டு வந்து நாங்கள் பழைய வண்டியோடு சேர்த்து நாங்கள் 20லேருந்து 30 வண்டி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு மேன்மேலும் உங்களோட சப்போர்ட் வேணும். அதை வந்து நீங்கள் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் மேன்மேலும் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.